தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுதில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்த அவர் பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலைக்கு சென்றார். பின்னர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ஸ்ரீ ரமணாசிரமத்திற்கு சென்ற அவர் அங்கு நடைபெற்ற பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் சிறப்பு பூஜையில் பங்கேற்றார். தொடர்ந்து சாலை மார்க்கமாக புதுச்சேரிக்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் அங்கு நடைபெறும் குடியரசுத் தலைவரின் வண்ண கொடி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்கிறார். கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெறும் இந்த விழாவிற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் ஒத்திகை நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமைச் செயலாளர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங் மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர்.